இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நான் வந்துட்டேன். ஏன் அவ்வளவு தூரமா நிக்கிற? என் பக்கத்துல வா. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நாட்டி. விடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு என் கையில சிக்கியிருக்க. இப்போ நான் உன்னை போக விட மாட்டேன். நீ எதுக்கு இப்போ இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஐயோ, நான் தினமும் இப்படிதான் மேக்கப் பண்ணுவேன். அதை இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? என்ன பாராட்டலனாலும் எனக்கு மேக்கப் திங்ஸ் ஆவது வாங்கிட்டு வந்து தரலாம்ல. இங்க பார், என் கிட்ட அவ்வளவு பணம் எல்லாம் இல்ல. இந்த மாதிரி குப்பையெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. உன்கிட்ட எப்பதான்ப்பா பணம் இருக்கும்? கல்யாணமாகி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா அம்மா கல்யாணத்து அன்னைக்கு வாங்கி கொடுத்த பொருளை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் கனவு கண்டான நீங்க இப்படி இருக்கீங்களே. என்ன கல்யாணம் பண்ணுன்றதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட எப்படிலாம் சீன் போட்டீங்க. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஏமாத்தினா? நான் என்ன உன்னை போய் சொல்லி ஏமாத்தினேன்? உன் கையில ஒரு பைசா கூட இல்லாதனால தான் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்றேன். எல்லா பணமும் மாமா கிட்ட தானே இருக்கு. சரி விடு, உன்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் மாமாக்கு பாயாசம் செய்யணும். நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு போகணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? ஏன்னா அவராத சந்தோஷப்பட்டு எனக்கு ஏதாவது தரலாம்ல. பர்ஃபெக்ட். இங்க பார் மான்சி, கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இதோ வந்து கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வந்துருவாரு. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மருமகளே, சீக்கிரம் வா. அட தள்ளுங்கக்கா. அத இந்தாங்க. குடுமா. வெல்கம் மாமா. என்னம்மா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சாரி மருமகளே, என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. ஒன்னும் பரவாயில்ல மாமா, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப பண்பான பொண்ணா இருக்க. ஆனா அவனுங்க வெட்டி பசங்க.
2 பேருக்கும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணலையா? விபுல் வாங்க, மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல விடுமா. வாங்க மாமா, நான் உங்களை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க 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 வாங்க. களைச்சு போயிருப்பீங்கல்ல? நல்லா இருக்கா உங்க ரூம்? உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னோட புருஷன் விபுல் ஒரு முட்டாள். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு புத்திசாலித்தனமான வேலையை பண்ணிருக்கான். என்ன ரொம்ப புகழாதீங்க மாமா. உனக்கு gift வேணும்ல? கிஃப்டா? சரி. இது பாரு, என்னால உன் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியல. ஆனா இப்போ gift கொடுக்கலாம்ல? டைமண்ட் நெக்லஸ் எனக்கு. ஓ மை காட், இத நான் போட்டு பார்க்கவா? ஐயோ ரொம்ப அழகா இருக்கே, நான் போட்டு பாத்துக்கிறேன். மாமா நீங்களே கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? என்னங்க? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. ராஜேஸ்வரி, கதவை தட்டாம திடீர்னு என் ரூமுக்குள்ள வராதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இல்லங்க, உங்க லக்கேஜ். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இது ரொம்ப அழகா இருக்கு மாமா. Thank you so much. நான் போய் வீட்ல எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன். ஓகே? லா 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 லா. விபுல் இத பாரு, மாமா கல்யாண பரிசா இதா தந்தாரு. நெக்லஸ் நல்லா இருக்குல்ல? சரியான முட்டாளா இருக்கே. அந்த நெக்லஸ் எங்க அம்மாவோடது. நீ எதுக்கு வாங்கின? இது உங்க அம்மா தான், எனக்கு எப்படிப்பா தெரியும்? மாமனார் கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேன். வாங்கினல்ல, சந்தோஷப்பட்டல. இப்ப மரியாதையா போய் திருப்பி கொடு போ. கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நான் என் நெக்லஸை திருப்பி கொடுக்க மாட்டேன். நான் ஒன்னு சொல்லவா? உங்க அம்மாவுக்கு இவ்ளோ காஸ்ட்லி நகையை போடுற வயசா என்ன? இல்லல்ல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீ எதுவுமே எனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல. இன்னொருத்தர் எனக்கு ஏதாவது கொடுத்தாலும் உனக்கு ப்ராப்ளமா இருக்கு. சொல்ற பேச்ச என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக நீ அவளை அடிக்கிற? பரவாயில்ல அடி. என்ன, என் தலையெழுத்து தான் சரியில்லை. நான் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. இப்படி கோவப்படுறது நல்லதில்ல. சரி, எங்க நகையை காட்டு. உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமா? இல்ல? Thank you so much. அத உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. எப்படி அடிச்சாரு பாருங்க. இந்த வேலையை பண்ணது உங்க புருஷன் தான்.